கல்விக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டியது அங்கிருக்கிற ஆளுடைய அங்கிருக்கிற நிர்வாகியுடைய பொறுப்பு தானே. அது வாகன வசதி கொடுத்தாவது கூட்டி வாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் நீங்க அந்த மாதிரி வசதி கொடுத்தா கூட வரமாட்டான் போடுறது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது ஒன்றும் தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பது இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அது என்னமோ தெரியல, இலவசமா கொடுக்குற எதுக்குமே மரியாதை இல்லை. 1 லட்சம் ரூபா ஃபீஸ்ன்னு போட்டீங்கன்னா வரிசையில் வந்து நின்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா சில ஸ்கூல்ல? எல்லாம் 3ஆவது எல்கேஜி சேர்க்க போகிற குழந்தைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் போய் பரிசு எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா எங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் வேணும், அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணும்னா முதல்ல எங்கள் அம்மா அத்தாவுக்கெல்லாம் பரிசை வைப்பாங்க அப்படின்னு இதுக்கு போய் உட்காந்து பரிசு எழுதிட்டு வருதுங்க. என்னன்னா எல்கேஜி படிக்கிறது எவ்வளோங்க ஃபீஸ்? அது 1.5 லட்சம் கட்டுறோம், 2 லட்சம் கட்டுறோம். 1.5 லட்சம் 2 லட்சம் என்னன்னு தெரியல. இந்த குழந்தை உட்கார சீட்டெல்லாம் தங்கத்தில் இருக்குமோ என்னமோ, எழுதுகிற பேனாவெல்லாம் தங்கத்தில் இருக்குமோ என்னமோ. 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். ஆனால் அங்கே வரிசையில் நிற்கிது. காலையும் மாலையும் இலவசமாக குர்ஆன் ஓதி தரப்படும், நீயே ஓதிக்க. ஒரு 4-5 குழந்தை இருக்கும், அங்கங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறது வரும், அஜென்ட் ஓதி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இலவசமா கொடுக்கறதுக்கு மரியாதை இல்லை. இது உலகத்தின் பளபளப்பை பார்ப்பவர்கள் ஏமாறுகிற இறைவனின் நியதியிலே தோற்று போகிறவர்களுடைய வேலை. சூரியன் இல்லாம வாழ முடியாது, சூரியன் ஃப்ரீ. காற்று இல்லாம வாழ முடியாது, காற்று ஃப்ரீ. தண்ணி இல்லாம வாழ முடியாது, தண்ணி ஃப்ரீ. ரப்பு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான், எல்லாம் ஃப்ரீ. காரு, தங்கம், பெரிய தோப்பு, இது எல்லாம் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா அதெல்லாம் பயங்கர வேலை, பயங்கர வேலை. நாம அதுக்கு தான் முண்டி அடிச்சுட்டு ஓடுவோம். நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம், ஒரு செய்தி புரியுதா? ஹை குவாலிட்டியில உள்ளதை எல்லாம் இலவசமா கொடுக்குறான், நாங்களும் மக்தபை இலவசமா கொடுக்குறோம். எதெல்லாம் குவாலிட்டி மோசமோ அதெல்லாம் காசுல விற்கிறான், அதெல்லாம் காசுல விற்கிறான். நீங்கள் இலவசமாக கிடைப்பது என்று குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். ரப்பு இலவசமாக தருவதெல்லாம் ஆக உயர்ந்தது, ஆக உயர்ந்தது. அந்த அடிப்படையில் மக்தபுகளை பார்க்க வேண்டும். எனவே வாகனங்கள் ஏற்பாடு செய்தாவது ஒரு மஹல்லாவுக்கு ஒரு வேன் வாங்குறதுல தப்பு இல்லை. ஒரு பள்ளிவாசல் பேரோட போட்டு குழந்தைகள் மதரசா அல்லது குர்ஆன் மதரசான்னு போட்டு